பஸ் பேர் கொடுத்து அனுப்பணும். அதாவது நீ வந்து அதை சொன்னல அக்கா சாப்பாட்டுக்கே என்னால பஸ் பேர் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அது பெரிய விஷயம், அது ஈஸி கிடையாது. எல்லாரும் நான் படிக்கலையே, அதனால என் பிள்ளைங்க நல்லா படிச்சாது நல்லா நிலைமைக்கு வரணும் தான் நான் படிக்க மாட்டேன். நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இங்க இருக்கிற எல்லாரையும் அடுத்த ஜெனரேஷன் நீ அப்படிதான் கொண்டு வரணும். நான் அதனால கேளுங்க போலியா சுட சுட எடுத்து கால்ல வலிச்சுது. கேளுங்க சார், நான் திட்டுவேன். முக்கியமா பொம்பளை பசங்க, அதாவது பசங்க கூட படிக்கலனா ஏதோ ஒரு மூட்டை வீட்டு தூக்கி வேலைக்கு போயிடலாம். ஆனா பொம்பளை பசங்க படிக்கலனா அந்த நின்ன காரணமே அந்த படிப்பு அப்போ இப்பதான் அந்த வம்சமே அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல படிக்கலனா அந்த வம்சமே அழிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பொண்ணுங்க படிச்சு வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம நாடும் நம்ம ஊரு நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டத்துக்கு போயிடும். பசங்க என்னதான் படிச்சு வெளியே வந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. அவனோட வாழ்க்கை அவன் அப்படி போயிடுவான். ஒரு பொண்ணு தான் ஒரு குடும்பத்தை அடுத்து பாத்துக்கிட்டு பொம்பளை பசங்களை தான் சார் நானும் அதையும் சொல்றேன். அதனாலதான் நான் இங்கேயும் சொல்றேன், பொம்பளை பசங்களை வந்து அந்த 14 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் அவங்கள கரெக்டா நடத்திட்டோம்னு வச்சுக்கேன். 18 வயசுல இருந்து அந்த பசங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வளர்ந்துரும். அதுக்கு நம்ம அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் படிமா முடியும், உன்னால முடியும். ஏன்னா இந்த 14 to 17 மட்டும்தான் அவங்களோட சிந்தனைகள் அவ்வளோ வரும். அந்த கடிவாளத்தை லாக் பண்ணி ஓட விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்மள வளர்க்கறதா இருக்கும்.